ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்ச் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்குது. ஆல்ரெடி சில கிரக மாற்றங்கள் வலுவாக நடந்தது. அதனால் ஒவ்வொருவருக்குமே இனி வரக்கூடிய நாட்கள் தலையெழுத்து மாறும். நடக்காத பல விஷயங்கள்லாம் இனி நடக்க போகுது. ஸோ அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத ஷேர் பண்ணுறேன் வாங்க. ஸோ மார்ச் மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணம் ஒன்று நடந்தது. அதை தொடர்ந்து மார்ச்சில் சமீபத்தில் தான் கிரக பயிற்சி ஒன்று நடந்தது. அது என்ன கிரக பயிற்சினா சனி பகவான் தான் பயிற்சி ஆயிருக்கிறாரு. அவருடைய பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொருவருக்குமே இனி சனியுடைய ஆட்டமானது ஆரம்பமாகுது. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். சனிக்கு அந்த ஒரு பவர் இருக்கு. சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயப்பட வேண்டிய ஒரு கிரகமாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன வேணாலும் ஒருவருடைய வாழ்க்கையை செய்வாரு. சனி நீதி தவறாத நீதிமானாக செயல்படுவாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வதற்கு சுமார் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்குவாரு. இருக்கிறதுல மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள்ல சனி பகவான் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறாரு. ஸோ சில கிரகங்கள்லாம் ரொம்ப பயமாக இருக்குல்ல, அந்த கிரகங்கள்ல சனி பகவானும் ஒன்று. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதத்தில் தற்போது நடைபெற்றிருக்கு. இதனால் நடக்காத பல விஷயங்கள்லாம் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். ஸோ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி சனி பயிற்சி நடந்ததில்ல, இந்த சனி பயிற்சியுடைய டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சனி எங்கிருந்து எங்கு மாறி இருக்கிறாரு, அவருடைய பலன் பொருளாதாரத்தில் புதிய மாற்றத்தை உருவாக்குமா, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். அதோடு நிறைய ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பெற்ற ஒரே கிரகமான சனி பகவான் தர்மத்தின் தலைவனாகவும் விளங்குகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை திருதிய திதி, சதம் நட்சத்திரம், விருத்தி நித்திய நமயோகம், பத்திரை காரணத்துல காலை 8:30 மணியளவில் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு ஜோரா பயிற்சி அடைந்துட்டாரு. நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்திலேயே மந்தமான கிரகமாகவும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவே விளங்குபவர். இவருடைய இந்த சனி மாற்றம் புதிய மாற்றங்களை இனி கொண்டு வரப்போகுது. மீனம் ராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி மோட்சம், ஐனசைன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். இங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வுகளையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்க செய்யும். அப்புறம் ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே சனி பகவான் மாற்றத்தை செய்வார். அதாவது ஆன்மீகத்தில் மற்றொரு ரகசியங்கள் இருப்பிடமாக இருக்கக்கூடிய மீனத்தில் சனி அமர்றதுனால அரசியல் மற்றும் அறிவியல்ல மறைமுகமாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இந்த மாதிரியும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் கூட பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன்னேற்பது இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றம் ஏற்படும். நீர் ராசியான மீனத்துல சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும். அப்புறம் மருத்துவத்துறையில புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கான
புதிய மருந்துகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவில் பெருமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக அரங்கில் உயரும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கு, தர்மஸ்தாபனங்கள் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துகள், கடல் கொந்தளிப்பு ஏற்படுங்கிறதுனால அந்த பகுதிகளில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த சனிப்பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால தர்மம் மூலம் கர்ம விலகோ, அதை ஞாபகம் வச்சுக்குங்க. இதுதான் சனி பயிற்சியுடைய தற்போதைய இது. ஸோ இந்த சனி பயிற்சியில தான் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடகம் ராசியில் பிறந்தவங்க இப்போ உங்களுக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சு பயன் பெறுங்க. கடகராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி ஒரு மாபெரும் விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் தர இருக்கு. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அஷ்டம சனி கோளாறுகள் இப்போது முடிவுக்கு வருகிறது. சனியினால் நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், இழப்புகள் அனைத்துமே நீங்கி இனி அதிர்ஷ்ட காற்றை சுவாசிக்க போறீங்க. உங்க ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். இது பாக்கிய சனி என்று அழைக்கப்படுகிறது. அஷ்டம சனியால் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் இது. தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் உங்க வாழ்வில் மீண்டும் துளிர்விடும். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெறவும் என்ற தன்னம்பிக்கை மனதில் உதயமாகும். அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை அமையும். அப்புறம் குடும்ப பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் வரும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமண தடைகள் நீங்கி சுப காரியங்கள் இனிதே நடக்கும். தந்தையுடன் உறவில் இருந்த விரிசல்கள் நீங்கி இணக்கம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக இதுவரை நிலவி வந்த நிதி நெருக்கடிகள் அனைத்தும் நல்லபடியாக தீரும். கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் மற்றும் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். குழந்தைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழலானது அமையும். திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியமானது உண்டாகும். இந்த மாதிரி குழந்தை அப்புறம் பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றமானது ஏற்படும். அதுக்கப்புறம் தொழில் உத்தியோகத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்துல குறிப்பிடத்தக்க வளர்ச்சியானது இருக்கும். பணியிடத்துல உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதோடு புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டில் படிக்க விரும்பியவர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்புகள் கைகூடும். நண்பர்கள் மற்றும் மூத்தவர்களுடைய ஆதரவு உங்கள் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும். வேலை இழந்தவர்களுக்கு கூட மீண்டும் நல்ல வேலை கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு இந்த டைம் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறமா கலை கல்வியில் உங்களுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு. கல்வி மற்றும் கலைத்துறையில் மாணவர்கள் சாதனைகள் செய்வீங்க. ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றம், பெரிய வாய்ப்பு வரும். கலைஞர்கள் உங்கள் துறையில் புகழ் பெறுவதோடு பொருளாதார ரீதியாக பலமடைவீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கோ ஆன்மீக கலைகளில் ஈடுபடுவதற்கோ இது மிகவும் ஏற்ற காலம். படைப்பாளிகளுக்கு உங்களுடைய உழைப்பிற்கான ரயிலடி மற்றும் அங்கீகாரம் முறையாக வந்து சேரும். வேதனைகள் சாதனைகளாக மாறும். புதிய தளங்களில் உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துவீங்க. அந்த மாதிரி தான் இந்த சனிப்பயிற்சியில் பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சனி பரிகாரமாக இதெல்லாம் செய்யணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கடக ராசினர் சனிக்கிழமையில அம்பிகைக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பாகும். அப்புறம் திருச்செந்தூர், குச்சனூர் அல்லது திருநள்ளாறு ஆகிய தலங்களுக்கு ஒரு முறை சென்று வழிபடுவது அஷ்டம சனியின் மிச்சமுள்ள தாக்கத்தையும் நீக்கும். அப்புறம் கிடைத்த வெற்றிகளால் பெருமிதம் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தொடர்வது சனியின் அருளை நிலைக்க செய்யும். மெயினா செவ்வரளி மலர்களால் வராகி அல்லது முருகப்பெருமான வழிபடுவது கூடுதல் பலம் சேர்க்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுங்க, மிக சிறந்த பரிகாரமாகும். இது சனி தோஷ விலக சனி பரிகாரம். அதனால இந்த பரிகாரத்தை மறக்காம ட்ரை பண்ணுங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்க. நன்றி, வணக்கம்.